ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சீஜர்ஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் எக்ஸ்ட்ரீம் என்ற பெயரில் ஒரு படம் ஜனவரி 3 ரிலீஸ் ஆகிறது. இதில் முக்கிய வேடங்களில் ரக்ஷிதா மகாலட்சுமி சுருதி எனும் போலீஸ் கேரக்டரில் நடித்திருக்கிறார். கயல் வெப் சீரிஸில் நடித்து பெரிய பெயர் வாங்கிய அபி நட்சத்திரா திவ்யா என்னும் கதைக்கு மையமான பாத்திரத்தில் நடித்திருக்கிறார். தயாரிப்பாளர் ராஜ்குமார் நாகராஜ் மற்றும் ஆனந்தராஜ், அமிர்தா ஹால்டர், சிவம் தேவ், சரிதா, பரோட்டா முருகேசன், குட்டி கமலாத்மிகா, ஓட்டேரி சிவா, சந்திரமௌலி நடித்திருக்கிறார்கள். இதற்கு முன் தூவல் என்ற படத்தை எழுதி இயக்கிய ராஜவேல் கிருஷ்ணனே எக்ஸ்ட்ரீம் படத்தை இயக்கியிருக்கிறார். படத்தின் ஆரம்பத்தில் புது கட்டிடம் ஒன்றில் வேலை செய்பவர்கள் காங்கிரீட் போட்ட புது பில்லரில் சுற்றியுள்ள தடுப்புகளை எடுக்கின்றனர். அப்போது அந்த கான்கிரீட் உள்ளே ஒரு பெண்ணின் சடலத்தை வைத்து பேக் செய்திருப்பது தெரிகிறது. துப்பு துளக்க வரும் இன்ஸ்பெக்டர் சத்யசீலன், புரொடியூசர் ராஜ்குமார் நாகராஜ் மற்றும் துப்பறிவதில் துணையாக இருக்கும் ரக்ஷிதா இருவருக்கும் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வருகிறது. இடைவேளைக்கு பிறகு இன்ஸ்பெக்டர் சத்யசீலன் மற்றும் SI சுருதி இருவருக்குள்ளும் உள்ள உறவு என்னவென்று சொல்லியிருப்பது திருப்பமான காட்சியாக இருக்கிறது. இன்ஸ்பெக்டர் தனது 5 வயது பெண் குழந்தையை இழந்திருப்பது கவனக்குறைவால். ஆனால் முக்கிய விசாரணையை விசாரிக்கும் போது குற்றத்தோடு சம்பந்தம் இல்லாமல் தனது குழந்தை மரணத்தை நினைத்து பார்த்து டென்ஷன் ஆகிறார். அதை மாற்றி விளக்கம் சொல்லி இருந்திருக்கலாம். சரவணன், மீனாட்சி, ரக்ஷிதா துடிப்பான போலீஸ் சப் இன்ஸ்பெக்டராக விசாரணையில் காட்டும் வேகம் மற்றும் தன் மீது டென்ஷன் ஆகும் அக்காவிடம் தனது நிலையை பக்குவமாக எடுத்து சொல்லி உருகுவதிலும் மனதை கவர்கிறார். படத்துக்கு 2 விதமான கிளைமேக்ஸ் ஒன்றன் பின் ஒன்றாக வருகிறது. இரண்டுமே அக்செப்ட் பண்ணக்கூடியவைதான். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.